Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் ஏடிடி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதோடைய பேசிக் திங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஏடிடினா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. லிஸ்ட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, ஒரு ஆர்டர்டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்க எலமெண்ட்ஸை ஒரு ஆர்டரில் கரெக்டாக வைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஏ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அங்கே நான் என்ன பண்ணுவேன், லிஸ்ட்டில் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்னோட லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி நான் எழுதுவோம். ஓகே, இதுக்கு பேர் தான் நம்ம லிஸ்ட் சொல்லுவோம். அப்போ லிஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் டைப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒன்னு சீக்வென்ஷனல் ஆர்டர் மீன்ஸ் ஒன்னு அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லி ஒன்னுக்கு அடுத்து ஒன்னா சீக்வென்ஷனல் ஆர்டரா லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதோடைய ஜெனரல் லிஸ்டோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான், A1, A2, அதாவது 1, 2, 3 அது மாதிரி இன்ஃபினிட்டிவ் வரையும் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லிஸ்டோட சைஸ் எப்படி இருக்கலாம், n சைஸ், நம்மளோட இஷ்டம் எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம். ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 0th பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். n = 0ன்னு இருக்கும் பாத்தீங்களா? அந்த 0 எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த எலிமெண்ட்டுமே இல்லை, எம்டியா இருக்கு நம்ம லிஸ்ட் அப்படின்னா நம்ம அதை நல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது லிஸ்ட்ல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா A1 அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் எலிமெண்ட்டை AN சொல்லுவோம். ஓகேவா? அதாவது எந்த ஒரு எலிமெண்ட், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எனக்கு லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸ் இருக்கு. 1, நான் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னா 1 வச்சுக்கிறேன், 2 வச்சுக்கிறேன், 3, 4. ஓகேவா? மொத்தம் எனக்கு லிஸ்ட்ல 4 எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இல்லாம எனக்கு ஏன்னு கொடுத்து நான் வெறும் லிஸ்ட்ல அதாவது n = எந்த வேல்யூமே கொடுக்காம 0 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்படி எதுவுமே கொடுக்காம இப்படி எம்டியா வச்சிருக்கேன்னா இதுக்கு அர்த்தம் 0 தான் இருக்கு என்னோட லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே எனக்கு இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா A0, அதாவது A1. ஓகேங்களா? இது A2, இது A3, இங்க A4. எனக்கு கொடுத்துருக்கனால A4 வரையும் 4ன்னு சொல்றேன். கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ANன்னு சொல்லி இன்ஃபினிட்டிவா கொடுத்துருக்க சைஸை நான் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அப்போ நான் இந்த லிஸ்ட்ல நல் லிஸ்ட்டை தவிர இருக்க எல்லா லிஸ்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா AI அப்படின்றது நான் கொடுத்துருக்கிறது எனக்கு ப்ரிசீட் சக்சீட்னு 2 இருக்கு. ப்ரிசீட்ஸ் அப்படின்னா முன்னாடி, சக்சீட் அப்படின்னா பின்னாடி. ஒரு வேல்யூக்கு அடுத்து எப்படி இருக்கும், முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்றது தான் இந்த ப்ரிசீட் சக்சீட்ல சொல்வோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுதான் நோடு ஏ தான் என்னுடைய நோடுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வரதை நம்ம சக்சஸர்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரெடிக்சர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு இது இருக்கு அப்படின்னா ஹெட் ஒன்று இருக்கும், டெய்ல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு நோடு இருக்குன்னா நோடுக்கு முன்னாடி இருக்கவங்க பேர் ப்ரெடிக்சர், பின்னாடி இருக்கவங்க பேர் சக்சஸர். அப்போ அந்த சக்சஸர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா AI+1ன்னு சொல்லுவோம். இந்த நோட ஏஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்சஸரை AI+1ன்னு சொல்லுவோம், ப்ரெடிக்சரை AI-1ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். எதுக்குன்னா லிங்க்டு லிஸ்ட்டுக்காக. ஓகேவா? ரொம்பவே சிம்பிள். அதை தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம ஒரு நோடு இருக்கு அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் நோடு இருக்கு, முன்னாடி இருக்கவங்க பேரை ப்ரெடிக்சர்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கவங்க பேரை சக்சஸர்னு சொல்லுவோம். ஒரு லிஸ்ட்டோட பிகினிங் இடத்த நம்ம ஸ்டார்ட் பண்ற இடத்த ஹெட்னு சொல்லுவோம், எண்ட் ஆகிற இடத்த டெய்ல்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சம் ஆப்ரேஷன்ஸ், என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம லிஸ்ட்டில் பெர்ஃபார்ம் ஆகும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்றது. அதுக்கு நமக்கு ப்ரொசீஜர் இருக்கு. இன்சர்ட் x,5ன்னு கொடுத்துருக்கோம். இன்சர்ட் x,5னா ஒண்ணுமே கிடையாது. இன்சர்ட் த எலிமெண்ட் x ஆஃப்டர் த பொசிஷன் 5. 5th பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ன்ற இடத்துல கொடுத்துருக்க எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இந்த எக்ஸ்ன்றது எலிமெண்ட்டை டிஃபைன் பண்ணுது, இந்த 5ன்றது பொசிஷன், அதாவது 5th பொசிஷனுக்கு அப்புறம்.
ஓகேங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்சர்ட் எக்ஸ் கமா ஃபைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெலிட் எக்ஸ். இது டைரக்டா ஒரு எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும்னா டெலிட் கொடுத்து அந்த கீவேர்டுக்கு பிராக்கெட்ல வந்து எந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ணணுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா டிலீட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் எக்ஸ். ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னா ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஒரு லிஸ்ட்ல ஒரு 100 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா நான் அதுல ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த வேல்யூவை ஃபைண்டுன்னு கொடுத்து அந்த வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா ஈஸியா அதோடைய விஷயம் வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? அப்போ நான் எக்ஸோட பொசிஷன் என்னன்னு நான் கொடுத்தா போதும், அங்க வந்து அந்த எலமெண்ட்டை தேட ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப் ஐ அப்படின்னா நான் ஐன்னு கொடுத்துக்கிற இடத்துல இருக்க வேல்யூக்கு அடுத்து என்ன இருக்கு. ஓகேவா? அப்போ நான் கொடுத்துருக்க எலமெண்ட்டோடைய நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, சக்சஸர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நெக்ஸ்ட் ஆஃப் ஐ. ப்ரீவியஸ் ஆஃப் ஐனா ப்ரெடிக்சரை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அதாவது நான் கொடுத்துருக்க இந்த ஐன்ற இடத்துல நான் கொடுத்துருக்க எலமெண்ட்டோட முன்னாடி வேல்யூ என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பிரிண்ட் லிஸ்ட். பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னா லிஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக் எம்டி. மேக் எம்டி அப்படின்னா லிஸ்ட்டை எம்டி ஆக்குறது. எல்லா எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு லிஸ்ட்டை வந்து எம்டியா நான் கொடுக்கறது. ஓகே, இதுதான் சம் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதுல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சர்ட், டெலீட், ஃபைண்ட், நெக்ஸ்ட், ப்ரீவியஸ், பிரிண்ட் லிஸ்ட், மேக் எம்டி. இன்சர்ட் எக்ஸ் கமா ஃபைவ்னு போடணும். எக்ஸ்ன்றது கொடுக்குற எலமெண்ட், 5 அப்படின்றது நம்ம எந்த பொசிஷனுக்கு அடுத்து அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, டெலிட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அந்த எலமெண்ட் தான் எக்ஸ், நீங்க எந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேல்யூ எங்க இருக்கு, அதோடைய பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஆஃப் ஐனா நம்ம ஐ இருக்க இடத்துல எந்த வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூக்கு பக்கத்து வேல்யூ என்ன, அதாவது அடுத்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ப்ரீவியஸ் ஆஃப் ஐ அப்படின்னா நான் கொடுத்துருக்க வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறது. பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னோட லிஸ்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றது. மேக் எம்டினா என்னோட லிஸ்ட்டை எம்டி ஆக்குறது. ஓகேவா? இவ்வளவுதான் நமக்கான லிஸ்டோடைய ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் ஏடிடி. லிஸ்ட் ஏடிடியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு வகையில. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா அதை எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எந்த மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா 2 டைப்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அரே பேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று, லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிங்க்டு லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸ்ல தான் நம்ம லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்ல 3 டைப்ஸ் இருக்கு. சிங்லி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். அது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு லிஸ்ட் ஏடிடில நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகேங்களா? மறக்காம வீடியோவை கரெக்டா பார்த்துக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு சீக்வன்ஸா வீடியோ பார்க்குறப்ப உங்களுடைய சிலபஸ் கவர் ஆகிறது தெரியும். ஓகே, வீடியோல டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? அல்ல முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.